ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித்துச்சுன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான குருமா தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெஜ் குருமா தான், ஆனால் வந்து பால் குருமா தான், ஒயிட் கலர். அந்த குருமா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா சப்பாத்தி பரோட்டா அப்புறம் இடியப்பம், இது எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட். வெள்ளை குருமாவுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஆயில் ஒரு 50 ml, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு எல்லாத்துலேயும் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், வெங்காயம் ஒரு 200 கிராம், கர்லீவ்ஸ் ஒரு 4 கொத்து, தக்காளி ஒரு 150 கிராம், வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் 1 கிலோ, பச்சை மிளகாய் 4 நல்லா கீறி வச்சுக்கலாம், கருவேப்பிலை அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடி, முந்திரி ஒரு 30 கிராம் அது எடுத்து வச்சுக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வெஜிடபிளையும் நம்ம எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் தாளி போட வேண்டியதான். அதுக்கு என்னென்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு வானில் வச்சுக்க வேண்டியதான். வானில் வச்சு ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம பட்டை வகைகளை போட்டுக்கலாம், சோம்பையும் போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம ஆனியன், கர்லீவ்ஸ் இது 2 சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வணங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா ஆயில் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தேங்காய் முந்திரியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் கர்லீவ்ஸையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஏன்னா வாசனை ஃப்ளேவர் நல்லா அருமையாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம அதை சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி முடிச்சத உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள் காய்கறி அதோடு சேர்த்து அப்படியே போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வணக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டோம்னா, அதாவது கோல்டன் கலர் வர அளவுக்கு வணக்க வேணாம், ஒரு மீடியம் அளவுக்கு வணக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு கரம் மசாலா நம்மளுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து இதோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிறதுக்கப்புறம் நல்லா வணக்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வணங்கி வந்தது இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் பாருங்கள், நல்லா அருமையாக சூப்பராக வணங்கி வந்துருச்சு. வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த நல்லா வெஜிடபிளை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் கோல்டன் கலரில் இருக்குது. நாம் இந்த வந்து முந்திரியும் தேங்காயும் சேர்த்ததால அந்த ஒயிட் கலர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா காய் வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரியை இதோடு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி இந்த குருமாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா அழகாக ஒயிட் கலரில் வந்துருச்சு. நம்ம வணக்கினது அந்த உடைய கலர் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் தெரிய மாதிரி தெரியும். ஆனால் வந்து கொதித்து முடித்து இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒயிட்டாகவே இருக்கும். அதனால தான் இது ஒயிட் குருமான்னு சொல்லுவோம். இதில் வந்து தேங்காய் பாலும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் முந்திரி 2 சேர்த்து அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்து வணங்கி வந்துருச்சு. நல்லா ஒயிட் கலர் நல்ல கலரும் கிடச்சிருச்சு. இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கப்படுறது நல்லா அருமையாக இருக்குது. இதை நம்ம சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தையும் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வெரைட்டிஸில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.